விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டுத்துறை. நான் எப்பயுமே அதை பண்ணுவேன். இதை எதன் அடிப்படையில் அவர் சொல்றாரு? சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது, உலகத்துக்கே பொருந்தும். இன்னைக்கு ஒரு மனுஷனால விளையாட்டு இல்லாம தன்னோட வாழ்க்கைய வாழ முடியும், இது சாத்தியம். ஆனா ஒரு மனுஷனாலேயோ இல்ல உலகத்தாலேயோ விவசாயம் இல்லாம தன்னோட வாழ்க்கை சாத்தியமா அப்படின்றத நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்க. இது ஏதோ அவர் போற போக்குல விளையாட்டு வீரர்களை உத்வேகப்படுத்துறதுக்காக பேசிட்டாரு அப்படின்னு கடந்து போக முடியல என்னால. ஏன்னா ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில விவசாயத்தை பத்தியான விழிப்புணர்வோ விவசாயத்தை பத்தியான அக்கறையோ அந்த அளவுக்கு காணப்படல. இந்த நிலையில இவர் இப்படி பேசுறது இளைஞர்கள் மத்தியில என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் உயர்ந்தது அப்படின்ற ஒரு டோனை நம்ம இளைஞர்கள் மத்தியில கொடுக்க கூடாது. அந்த நோக்கத்துக்காக தான் இதை சொல்றேன். ஒரு நல்ல படிக்கக்கூடிய மாணவனை பார்த்து உன்னால 100 மீட்டர்ஸ் நீ 10 செகண்ட்ஸ்ல ஓட முடியுமான்னு யாராச்சும் கேட்டிருக்காங்களா? ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை பார்த்து நீ ஏன் மேக்ஸ்ல 70 மார்க் எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, அப்படிதான் கேட்போம். கல்விதான் எங்களுக்கு முக்கியம். ஒரு ஏழை மாணவனுக்கு தன்னுடைய வாழ்க்கைய உயர்த்திக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கும் அடிப்படை தேவையா பணம் இருக்குது. அந்த பணம் வேணும்னா வேலை வேணும், வேலை வேணும்னா கல்வி தான் வேணும். கல்வியின் அடிப்படையில் தான் வேலை கிடைக்குது கம்பேர் டு ஸ்போர்ட்ஸு. இப்போ அதிகபட்ச முக்கியத்துவம் அவன் எதுக்கு கொடுக்கணும்? கல்விக்கு தான் கொடுக்கணும். அவன் வாழ்க்கையை மாற்றிக்கிறது கல்வி தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன் உங்கள் ஸ்போர்ட்ஸில் நாங்கள் விளையாட்டா 100 பேர் ஸ்போர்ட்ஸ் விளையாட 100 பேருக்கு வேலை கொடுத்துட முடியுமா உங்களால்? இவர் சொல்கிறத கேட்டுட்டு விளையாடுற பசங்க எல்லாம் 70 மார்க் 80 மார்க் எடுக்கிற பசங்களை உன்னால் 100 மீட்டர் ஓட முடியுமா, உன்னால் 200 மீட்டர் என்ன மாதிரி ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கைக்கு ஓடுறதான் முக்கியமா? முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் படிப்பு. ஒரு மனுஷன், ஒரு இளைஞன், ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கிறதுக்கும் அடிப்படை தேவை கல்வி. அந்த கல்விக்கு அடுத்தது தான் மற்ற எல்லாமே. இதை இளைஞர்கள் நல்லா உணரணும். நன்றி.